அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம். பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் உள்ளது. சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். ஒவ்வொரு நிறுவனத்தின் குறிகாட்டியையும் இன்னும் நெருக்கமாக பார்க்க பரிந்துரைக்கிறோம். இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம். NerdWallet, INC, டிக்கர் NRDS. இந்த மதிப்பாய்வு மே 24, 2025 இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாடு மூலம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனம் NerdWallet, INC துணைப்பிரிவை சேர்ந்தது. தி இன்டர்நெட் ஒப்பீட்டில் 72 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம். இந்த வீடியோவின் முடிவில் இறுதி தீர்வுகளை பார்ப்போம். நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் 10க்கு 7 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 3.3 புள்ளிகள். நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச் சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி முடிவு 1.9 புள்ளிகளாக இருப்பதைக் காண்போம். நிறுவனத்தின் ஸ்கோரான 7 புள்ளிகளுக்கு எதிராக NerdWallet, INC. ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல். NerdWallet, INC மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த 12 மாதங்களில் பங்கு இருப்பதைக் காணலாம். NerdWallet, INC -24.3% என்ற இயக்கவியலை காட்டியது. 9.1% துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக. ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் NerdWallet, INC 78 பில்லியன் மதிப்புடையது. $12,485 பில்லியன் துணைப்பிரிவின் மூலதனம் கொண்டது. NerdWallet, INC 0.006% பங்கைக் கொண்டுள்ளது. இது துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 21 பில்லியன். $1089 பில்லியன் என்ற துணைப்பிரிவின் மூலதனத்துடன் NerdWallet, INC 0.019% பங்கை உருவாக்குகிறது. சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு NerdWallet, INC சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 0.006%. புத்தக மதிப்பு 0.019%. இது சந்தை மூலதன பங்கை விட 217% அதிகம். சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் நல்லது 1. பகுப்பாய்வு செய்யப்பட்ட அமைப்பு $0.006 பில்லியன் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது. புத்தக மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் 2.9% ஆகும். நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது 2. நிறுவனத்தின் விலைவருமான விகிதம் ஜூன் 26, 27.9 என்ற துணைப்பிரிவில் சராசரியாக. இது துணைப்பிரிவை விட 5% குறைவாகும். சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் லாபம் $29 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கான முன்னோக்கு வருவாய் $50 மில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜனவரி 1. துணைப்பிரிவு சராசரி 6.4. இது துணைப்பிரிவு சராசரியை விட 83% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் வருமானம் $730 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் $1030 மில்லியனாக இருக்கும். துணைப்பிரிவில் உள்ள புள்ளிவிவரங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை புள்ளிவிவரங்களின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள்.
விளிம்பு நிலை 4%, துணைப்பிரிவுக்கான சராசரி 22.8%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 18.8%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 0.027% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 350% அதிகம். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $1,206,000 சமம் மற்றும் துணைப்பிரிவில் $5,224,000 உள்ளன. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 76.9%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாப அளவு $45.4 துணைப்பிரிவில் சராசரியாக 18,710,000 மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 76%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் $1,131,000. துணைப்பிரிவில் $819,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 38%. துணைப்பிரிவுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியரின் மதிப்பெண் விற்பனை நல்லது 0.5 புள்ளிகள். விற்பனைக்கான பரிவர்த்தனைகளின் அளவு 7.4%, துணைப்பிரிவுக்கான சராசரி 1%. இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் குறிகாட்டியாகும். தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 54% அளவைக் காட்டுகிறது. NerdWallet Inc. அதே சமயம் துணைப்பிரிவில் RSI நிலை 14, 55%. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $10.53. நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் $15.34 ஆகும். உண்மையான விலை மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு சுமார் 46% வித்தியாசமாக உள்ளது. ஆர்டர்களின் அட்டவணைக்குச் செல்லலாம். இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் மதிப்பீட்டின் விளைவாக NerdWallet Inc. தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவுட் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது. ஒரு பங்குக்கு $10.52 வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும். நிறுவனத்தின் மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் ஆகஸ்ட் 12 முதல் 26 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 8.78 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால். இந்த வழக்கில் ஜூன் 23, 2025 அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படுகிறது. அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் NET எதிர் விற்பனை வரிசையாக மாறும். சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை. மற்றொரு ஆர்டர் இறுதி விலையில் மூடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ்